வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இனி வரப்போக வீடியோ பாருங்கள். இதில் யார் வேணாலும் சேரலாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுங்கிறத பார்க்கலாங்களா. இந்த கொத்தவரங்காயில் கிளைகோ நியூட்ரியன் ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துதுங்க. சரிங்களா. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை தருது. அடுத்து என்னென்னா இதய ஆரோக்கியம். அடுத்து இதய ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க. இதில் நான் அது முன்ன சொன்ன மாதிரி தான் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் இதயத்துக்கு ரொம்ப 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 நமக்கு நன்மையை தருது. சரிங்களா. இந்த கொத்தவரங்காய் கெட்ட கொழுப்போட அளவை குறைச்சி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது இந்த கொத்தவரங்காய். அதனால் இந்த கொத்தவரங்காய் காயை அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா இதயம் சம்மந்தமான பிரச்சனை வராமல் தடுக்கும். அடுத்து செரிமான ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை மேம்படுத்துது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த காயை அடிக்கடி சாப்பிட்லாம். சரிங்களா. அடுத்து நரம்பு மண்டலத்துக்கு நன்மை தருதுங்க. கொத்தவரங்காய் நரம்பு மண்டலத்துக்கு சக்தி அதிகமாக தருது. பல நன்மைகள் கொண்ட இந்த காயை நம்ம வாரத்தில் அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கொத்தவரங்காய் எதெல்லாம் கட்டுப்படுத்துது சொன்னோம். சர்க்கரையை கட்டுப்படுத்துது, இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, செரிமான பிரச்சனையை சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நரம்பு மண்டலத்துக்கும் நன்மை தருது. சரிங்களா. இந்த கொத்தவரங்காய் சாப்பிட்டுட்டு நம்ம நல்லா வளமுடன் வாழலாம். சரிங்களா. அடுத்து இந்த கொத்தவரங்காய் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். வத்தலாவு போட்டு சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் பொரியல் வச்சு சாப்பிட்லாம். இதில் கொத்தவரங்காயில் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மருத்துவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம உடம்புல அதிசயம் நடக்கும். இந்த வாரத்தில் ஒரே வாரத்தில் சர்க்கரை கட்டுக்குள் கொண்டு வருங்களோ அந்த அளவுக்கு அதிசயம் நடக்கும்.